சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டரில் நடித்த நடிகை மதுமிதா இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் லைவில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்து இருக்கிறார். அப்போது எதிர்நீச்சல் சீரியல் 2வது பாகம் தொடங்க போகிறதா என்று ரசிகர் கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட எதிர்நீச்சல் சீரியல் சின்னத்திரையில் பெரும் புரட்சியை செய்தது. இதுவரைக்கும் சீரியலே பார்க்காத ரசிகர்களையும் கூட இந்த சீரியல் விரும்பி பார்க்க வைத்தது. சீரியல் தொடங்கி ஒரு சில வாரங்களிலேயே இந்த சீரியல் டிஆர்பியில் அதிகமான புள்ளிகளை பெற்று வந்தது. அதனாலேயே இந்த சீரியலுக்கு நாளுக்கு நாள் மவுசு கூடிவிட்டது. அதுபோல இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டனர். அந்த வகையில் இந்த சீரியலில் கதாநாயகியாக நடித்து வந்த நடிகை மதுமிதாவிற்கும் அதிகமான ரசிகர்கள் தொடங்கி விட்டனர். அதுபோல சீரியலின் மையப்புள்ளியாக ஜனனி கேரக்டரில் நடிகை மதுமிதா நடித்து வருந்தார். மதுமிதா இதற்கு முன்பு கன்னட சீரியல்களில் நடித்திருந்தாலும் முதலில் தமிழில் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாகத்தான் அறிமுகமாகி இருந்தார். ஆனாலும் ஆரம்பமே இவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து இப்போது இன்ஸ்டாகிராமிலும் தமிழ் ரசிகர்கள் அதிகமானோர் அவரை ஃபாலோ செய்து வருகிறார்கள். ஆனாலும் கன்னட சீரியல்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த மதுமிதாவிடம் எதிர்நீச்சல் சீரியலில் ஆரம்பத்தில் நடிப்பதற்காக கேட்டபோது அவருக்கு ஆரம்பத்தில் தயக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. பிறகு தன்னுடைய நண்பர்களிடம் இயக்குனர் திருச்செல்வம் பெயரை சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் சீரியல் முடிவடைந்து ஒரு வாரம் கழித்து மதுமிதா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார். அப்போது ரசிகர் ஒருவர் எதிர்நீச்சல் சீரியல் 2வது பாகம் தொடங்க போகிறது என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறதே, அது உண்மையா என்று கேட்ட கேள்விக்கு மதுமிதா இதுவரைக்கும் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்.